ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இங்கே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் வந்து ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 30 to 35% வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா இவங்க வந்து கொரியருமே உங்களுக்கு வந்து அனுப்புகிறாங்க. நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. ஊரில் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து ஐவிஎஃப் ரிலேட்டடாக ஒரு சில கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கான வீடியோ வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம ஒரு வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். நிறைய பேர் டயட் சார்ட் வந்து கேட்டுட்ருக்கீங்க. வெயிட் லாஸ்க்கு, டயபெட்டிஸ்க்கு, தைராய்டுக்கு இந்த மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. பிசிஓடி, பிசிஓஎஸ்க்குலாம் கூட. ஸோ டயட் சார்ட் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஜஸ்ட் 99 rupees வேணுன்றவங்க இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரா டெஸ்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சிஸ்டம். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஐவிஎஃப் வந்து ஃபெயிலியர், செகண்ட் வந்து ஐவிஎஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்டர் வந்து ஈரா டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி எனக்கு வந்து எந்த ஒரு நாலேஜும் இல்லை, அது கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடியே நம்ம ஈரா டெஸ்ட் பற்றி நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம். இப்போ புதுசாக வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அந்த வீடியோவை சர்ச் பண்ண கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னதுனால ஸோ அகெயின் நம்ம இந்த வீடியோ வந்து போடுறோம். ஈரா டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐவிஎஃப்பில் வந்து இம்ப்ளான்டேஷன் விண்டோவை வந்து கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்கும். ஈரா அப்படின்றதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்டோமெட்ரியல் ரிசெப்டிவிட்டி அனலைசிஸ் அப்படின்றது தான் நம்ம வந்து சொல்லுவோம். அதாவது இம்ப்ளான்டேஷன் எப்போ வந்து நடக்கும், அந்த விண்டோ டைமிங்கை வந்து அந்த டே அதை வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லும். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ வந்து கரு வந்து எம்ப்ரியோ வந்து வைக்க போகிறாங்க அப்படின்னா, அந்த கரு வந்து ஒட்டி வளரும் இல்லையா அந்த எண்டோமெட்ரியம் லைனிங்கில், அது எப்போது அந்த கருவை வச்சா அது வந்து உடனே இம்ப்ளான்டேஷன் ஆகி பாசிட்டிவ் வந்து வரும் அப்படின்றது தான் இந்த ஈரா டெஸ்ட். ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நெக்ஸ்ட் ஐவிஎஃப் சைக்கிள் போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த எண்டோமெட்ரியம் லைனிங்கில் இந்த டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு ரிசல்ட் வரும். எந்த டேயில் வந்து உங்களுக்கு வந்து ஐவிஎஃப் பண்ணால் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்த டைமில் வந்து இம்ப்ளான்டேஷன் நடக்கும் அப்படின்றத வந்து அந்த ரிப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, ஐவிஎஃப் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டேயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ஒரு 17ஆவது நாள் 18ஆவது நாள் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, அதே மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க, அதில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 5 மெம்பர்ஸ்க்கு இந்த டேயில் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு 5 மெம்பர்ஸ்க்கு நாளைக்கு பண்ணலாம், இப்படின்ற மாதிரி தான் அங்கே வந்து அவங்களோட எண்டோமெட்ரியம்லாம் வச்சு தான் வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. பட் இந்த டெஸ்ட்டில், இந்த ஈரா டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போது வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அந்த இம்ப்ளான்டேஷன் வந்து கரெக்டாக நடக்கும், இம்ப்ளான்டேஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்றத கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லும். இப்போ டாக்டருக்கு உங்களோட இந்த இம்ப்ளான்டேஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்ற அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டாங்க அப்படின்னா, அப்போது டாக்டர் வந்து நெக்ஸ்ட்டு சைக்கிளில் உங்களுக்கு கரெக்ட் டைமுக்கு வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு அந்த எம்ப்ரியோ வந்து இம்ப்ளான்டேஷன் ஆகி உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து இந்த ஈரா டெஸ்ட்டு. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு வந்து இதை பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏன்னா உங்களுக்கு ஷார்ட்டாக உங்களுக்கு சொன்னால் எப்படி புரியும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து வந்ததும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிலாம் பயப்படுறீங்க. அந்த மாதிரிலாம் எதுக்கும் நீங்கள் பயப்படாதீங்க. ஈரா டெஸ்ட்டு இதுக்காக தான் பண்ணுறாங்க. உங்களோட இம்ப்ளான்டேஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகுது, எப்போ உங்களுக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ இதை வந்து டாக்டர் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஈரா டெஸ்ட் பண்ணுறது. கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஐவிஎஃப் சைக்கிள் நான் வந்து 2-3 டைம் பண்ணிட்டேன் சிஸ்டர், அகெயின் எனக்கு வந்து ஃபெயிலியர்னு வருது. நான் லேப்ரோஸ்கோப்பி பண்ணிட்டேன், ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன், அகெயின் எனக்கு ஃபெயிலியர் வருது, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச 5 ரீசன்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா புவர் எக் அண்ட் ஸ்பெர்ம் குவாலிட்டி. ஸோ உங்களோட ஏஜு, லைஃப் ஸ்டைலு,
உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல், அப்புறம் உங்களோட அந்த எக்கோட குவாலிட்டி, ஸ்பெர்மோட குவாலிட்டி இதெல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐவிஎஃப்க்கு. ரொம்ப ஏஜ் அதிகமாகவும் இருக்குது. லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து ஒரு எக்ஸசைஸ் ப்ராப்பராக பண்ணல, வாக்கிங் பண்ணல, நீங்கள் வந்து சரியான டயட்டை வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னாலும், இல்லை உங்கள் எக்கோட குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் ஐவிஎஃப் வந்து அகைன் நம்ம பண்ணும்போது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ரீசன் இருக்குது. அதே மாதிரி ஸ்பெர்ம் குவாலிட்டி, ஸ்பெர்மில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் குவாலிட்டி இஷ்யூஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி குவாலிட்டி இஷ்யூஸ் இருந்தாலுமே வந்து ஐவிஎஃப் வந்து சம்டைம்ஸ் ஃபெயில் ஆகும். இன்னும் உங்களுக்கு கிளியராக சொல்லணுன்னா, ஒரு நல்ல குவாலிட்டி எக்கு, ஒரு நல்ல குவாலிட்டி ஸ்பெர்ம் இது ரெண்டுமே சேர்ந்தால் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எம்ப்ரியோ வந்து க்ரியேட் ஆகும். அதில் நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஐவிஎஃப் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ். எம்ப்ரியோ வந்து ரொம்ப குவாலிட்டி சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு டாக்டர் சொல்லுவாங்க. ஆனால் அந்த சூப்பர் குவாலிட்டியில் கூட குரோமோசோம் அப்நார்மலிட்டிஸ் இருக்கும். இதனால் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகும். இதனால் ஐவிஎஃப் சக்ஸஸ் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த குரோமோசோம் அப்நார்மலிட்டிஸ்னால் என்னென்னு கேட்குறீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மரபணு குறைபாடு அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லுவோம். தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா யூட்ரைன் லைனிங் ப்ராப்ளம். நம்மளோட அந்த எண்டோமெட்ரியம் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது, 5 தான் இருக்குது, 4, 6 இது இவ்வளோ தான் இருக்குது. எப்போது நீங்கள் வந்து ஐவிஎஃப் பண்ணாலுமே உங்களோட எண்டோமெட்ரியம் சரியாக வளர மாட்டேங்குது, தின்னாக தான் இருக்குது அப்படின்னாலுமே ஐவிஎஃப் வந்து ஃபெயிலியர் ஆகும். ரொம்ப அதிகமாக வளர்ந்தாலுமே ஒரு 13 mm, 14 mm, 15 mm இந்த மாதிரி ஓவராக வந்து எண்டோமெட்ரியம் வளர்ந்தாலுமே ஐவிஎஃப் வந்து ஃபெயிலியர் ஆகும். அதே மாதிரி உங்களோட எண்டோமெட்ரியமில் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ரியோஸ் வந்து அந்த எண்டோமெட்ரியமில் அட்டாச் ஆகாது. ஒன் வந்து பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி அண்ட் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். உங்களுக்கு தைராய்டு இருக்குது, பிசிஓஎஸ் இருக்குது, ப்ரொலாக்டின் இம்பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ், ஹார்மோன் இஷ்யூஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலுமே ஐவிஎஃப் வந்து சக்ஸஸ் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர். நிறைய காஃபி குடிக்கிறது, நிறைய டீ குடிக்கிறது, சரியாக தூங்காமல் இருக்கிறது, நிறைய ஃபோன் பார்க்குறது, ஸ்மோக்கிங், ஆல்கோஹால், அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு மைண்டை நம்ம காமாக வச்சுக்கணும். வெயிட் ரொம்ப ஓவராக இருக்கீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஹெல்த்தியான ஒரு டயட் வந்து ஃபாலோ பண்ணணும். வாக்கிங், எக்ஸசைஸ் அது எல்லாமே நீங்கள் பண்ணணும். இந்த 5 ரீசன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து அகெயின் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டயட் சார்ட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு நம்ம டயட் சார்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.